ஹபிபி கம் டு துபாய் அப்படின்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி அங்கே என்ன இருக்குன்றத பார்க்கறதுக்காக நான் இப்போ துபாய் கிளம்பிட்டேன். அண்ட் துபாய் ஒரு தடவையாச்சும் பார்த்துடணும்னு வாழ்க்கையில் நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். என்னதான் அது ஒரு சின்ன சிட்டியாக இருந்தாலும் அங்கே சுற்றி பார்க்கறதுக்கு ஏகப்பட்ட இடம் இருக்குது. ஸோ நாங்கள் இங்கே பார்த்த எங்கள் ஐட்னரி 6 நைட் 7 டேஸோட இந்த துபாயை அடுத்த 20 நிமிஷத்துக்கு உங்களுக்கு நான் காட்டுறேன். அண்ட் வெல்கம் டு மை துபாய் சீரீஸ். வாங்க சுற்றி பார்க்கலாம். ஸோ ஹலோ நண்பா நண்பீஸ், நான் உங்கள் விக்கி ஸ்விஷன். ஸோ யுனைடெட் அரப் எமிரேட்ஸோட முக்கியமான ஃப்ளைட்டாக இருக்கக்கூடிய எமிரேட்ஸில் தான் இப்போ நம்ம போக போகிறோம். அண்ட் துபாய்க்கு சென்னையிலேருந்து ரெகுலர் பேசிஸில் போகிற ஃப்ளைட்டில் இதுவும் ஒன்று. அண்ட் இது போயிங் 777. ஸோ நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு தான் இந்த எமிரேட்ஸ் ஃப்ளைட் ஜர்னியை நம்ம கண்டினியூ பண்ணுறோம். அண்ட் நீங்கள் துபாய் போகிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த எமிரேட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். கவனிப்பு அப்படி ஒரு கவனிப்பு தராங்க. சாப்பாடுமே சூப்பராக இருக்குது. நமக்கு முன்னாடி சிஸ்டம் நம்ம ஜாலியாக நோண்டிட்டு படம் பாட்டெலாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். டைம் போனது தெரில, அப்படி 4 மணி நேரம் ஆச்சு. நம்ம துபாயும் வந்து சேர்ந்துட்டோம். துபாயை பொறுத்த வரைக்கும் இமிக்ரேஷன் ரொம்பவே ஈஸியாக. நீங்கள் ஆன் அரைவல் விசாலாம் கிடையாது, ப்ரையராகவே நீங்கள் விசா எடுத்துட்டு தான் வரணும். நீங்கள் சில செக்யூரிட்டி செக்இன் முடிச்சோடனே நம்ம துபாயில் கால் எடுத்து வச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம ஹோட்டலை நோக்கி பயணம் போயிட்டுருக்கோம். அண்ட் ரோட்ஸை பற்றி சொல்லி ஆகணும், செம்ம அமேசிங்காக இருந்துச்சு. எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் ஒரே சூப்பர் கார்ஸாக இருந்துச்சு. அந்த பாதி காரோட பேர் கூட எங்களுக்கு தெரியல, புதுசாக இருந்துச்சு ரொம்ப. நீங்கள் ஒரு கார் லவராக இருந்தால் இதுதான் உங்களுக்கான ஏற்ற சிட்டி. அண்ட் நம்ம ஈவினிங் வியூவில் நல்லா ரசிச்சுட்டு நம்ம துபாய் ஃபஸ்ட் ஆக்டிவிட்டியான தோ க்ரூஸ் மெரினா டிரைவுக்கு போகிறோம். இதுக்கு போகக்கூட வழியில் நம்ம ஜெயிக் சாய் ரோடில் போவோம். அந்த இங்கே 2 பக்கமே பார்த்தீங்கன்னா சூப்பர் கார் ஷோரூம் எக்கச்சக்கமாக இருக்கும். அண்ட் நீங்கள் எங்கே பார்த்தாலுமே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா துபாய் ஃபுல்லாகவே கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ் பண்ணி தான் இருக்குது. இந்த ஆக்டிவிட்டிக்கான க்ரூஸ் எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமான க்ரூஸ்லாம் கிடையாது. இங்கே இருக்கிற வாட்டர் பாடிக்கு ஏற்ற சின்ன க்ரூஸ் தான். அண்ட் இங்கே பஃபே கொடுத்துருந்தாங்க. குசைன்ஸும் அந்தளவுக்கு கவர் பண்ணல, ஃபுட்டு ரொம்ப ஆவரேஜாக தான் இருந்துச்சு. அண்ட் சாப்பிட்றதுக்காக தான் நம்ம இந்த க்ரூஸ் வந்தோமான்னு கேட்டால் அதுதான் கிடையாது. இந்த க்ரூஸோட ஹைலைட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வாட்டர் பாடியில் நம்ம சுற்றி பார்க்குற நம்மளோட வியூஸ் தான். நாங்கள் போன டைமில் இங்கே ஃபயர் ஒர்க்ஸ் பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அண்ட் அதை தாண்டி இவங்களோட ட்ரெடிஷ்னல் டான்ஸான டனோரா டான்ஸை ஆடி நம்மளை அசத்துனாங்க. இந்த ரைடில் நம்ம சுற்றி இருந்த வியூஸ்லாம் மைண்ட் ப்ளோயிங்காக இருந்துச்சு. நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி ஒரு சூப்பர் கார் ஷோரூம் முன்னாடி தான் இப்போ நான் நிற்கிறேன். ரகரகமாக சூப்பராக இருக்குது எல்லாமே. ஸோ நண்பீஸ், நம்ம டே 2 ஆக்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா துபாய் சிட்டி டூர். அண்ட் இந்த சிட்டி டூரில் நம்ம ஃபஸ்ட்டு கவர் பண்ணுற இடம் தான் அல்சீஃப் த ஓல்ட் துபாய். இங்கே இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாமே துபாயோட ஏன்ஷியன்ட் தீம்ஸில் இருக்கும். அண்ட் இது ஒரு ஷாப்பிங் ஸ்ட்ரீட்டும் கூட, நிறைய ரெஸ்டாரண்ட்ஸும் இருக்கும். அண்ட் நம்ம இப்போ இருக்கிறது ஓல்டு துபாய், நம்மளுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிறது நியூ துபாய். ரெண்டுத்துக்கும் நல்ல அப்ரா ரைட் இருக்கும், அதில் நீங்கள் பார்த்துட்டே என்ஜாய் பண்ணலாம். ரெண்டாவதாக நம்ம வந்திருக்க இடம் ஜுமைரா பீச். கண்டிப்பாக நம்ம முன்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா அட்லாண்டிஸ் தி ராயல் அண்ட் தி அட்லாண்டிஸ் தி பாம். ரெண்டுமே பாம் ஜுமைராவில் லொக்கேட் ஆகிருக்கு. அந்த இடமே பாம் ஷேப்பில் தான் இருக்கும். அண்ட் இது துபாயோட மோனோ ரயில். அண்ட் நம்ம இப்போ இருக்கிறது துபாய் மெரினா. இங்கே இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாமே பார்க்க அசத்தலாக இருக்கும், ரொம்ப ரொம்ப உயரமாக இருக்கும், பார்க்கவே கச்சிதமாக இருக்கும். அண்ட் இந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு நம்ம போன அடுத்த இடம் தான் புர்ஜ் கலிஃபாவுக்கு அடுத்து ஃபேமஸாக உள்ள துபாய் மால். இது வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் மால். அண்ட் 1200 ஷாப்ஸ் அக்ராஸாக இங்கே இருக்குது. அண்ட் இதை சுற்றி பார்க்க 2 நாள் கூட போதாதுன்னு நினைக்கிறேன், அந்தளவுக்கு ரொம்ப பெருசு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னால் சுற்றி பார்த்துருக்கு உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். அதுலேயும் இந்த வாட்டர் ஃபால்ஸ்லாம் பார்க்க மைண்ட் ப்ளோயிங்காக இருந்துச்சு. அதை தாண்டி இங்கே ஐஸ்ரிங்க் ஆக்டிவிட்டி இருந்துச்சு. அப்புறம் 155 மில்லியன் இயர்ஸ் ஓல்டு டைனோசர் ஸ்கெலிட்டன் வச்சுருந்தாங்க. அப்புறம் சுற்றி பார்க்க சைனா டவுன், துபாய் அக்வாரியம் எல்லாமே இருந்துச்சு. நாங்கள் டைம் எடுத்து எல்லாத்தையுமே பொறுமையாக சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அடுத்ததாக துபாய்க்கே க்ரௌனாக இருக்கக்கூடிய புர்ஜ் கலிஃபா தான் நம்ம இப்போ போக போகிறோம். இப்போ நம்ம மேலே போய் டாப் வியூவில் பார்க்க போகிறோம். இப்போ போகிறது பார்த்திங்கன்னா 125th ஃப்ளோர். நம்ம போகிற வழியில் இயர் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம். ஒரு லிஃப்ட் மாதிரிலாம் கிடையாது, இங்கே செகண்டுக்கு டப்னு போயிட்டே இருக்கும். நம்ம இப்போ 125th ஃப்ளோர் வந்துட்டோம். இந்த பிளேஸ்க்கு பேர் தான் அத்தி டாப். அண்ட் நம்ம இங்கே சன்செட் பார்க்க தான் வந்திருக்கோம். சுற்றியுமே பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த சன்செட்லாம் முடிச்சுட்டு இருக்கிற வரைக்குமே நாங்கள் மேலே தான் இருந்தோம். ஏன்னா அங்கேருந்து கீழே வாட்டர் ஃபவுண்டைன் ஷோ பார்க்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு. கீழே ஃபவுண்டைன் ஷோவோட அப்படியே புர்ஜ் கலிஃபாவில் லைட் ஷோ நடந்தது, சூப்பராக இருந்துச்சு, மைண்ட் ப்ளோயிங்காக இருந்துச்சு. நம்ம இப்போ போகிற இடம் தான் மியூசியம் ஆஃப் ஃபியூச்சர். அண்ட் இதை ஏன் மியூசியம் ஆஃப் ஃபியூச்சர்னு சொல்கிறாங்கன்றதை நம்ம உள்ள காலடி எடுத்து வச்சா தான் நமக்கு தெரியுது.
இங்கே வந்தோடனே நம்ம ஸ்பேஸ் ஷட்டிலில் ஏற்றி அப்படியே நம்மளை வந்து அவுட்டர் ஸ்பேஸுக்கு கூப்பிட்டு போகிற எக்ஸ்பீரியன்ஸை காமிச்சாங்க. ஒன்றும் புரியலை, பட் ஆனால் பிரமிப்பாக இருந்துச்சு. சோலார் சிஸ்டம்லையுமே நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது எப்படின்றத நல்ல இன்ட்ராக்டிவ் செக்ஷன்ஸாக நடத்திட்டு இருந்தாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க 2070 செட்டப்பில் தான் வச்சுருக்காங்க. இந்த டைம் பீரியடில் துபாய் எப்படி ஃபியூச்சரிஸ்டிக்காக ரன் ஆகுன்றத நம்ம கண் முன்னாடி விஷுவலாக காட்டுறாங்க. அடுத்து நம்ம போகிறது வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட் தெரப்பி செஷன். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சவுண்ட் தெரப்பி வச்சு நம்ம மைண்டை எப்படி ரிலாக்ஸ் அண்ட் காம் பண்ணலான்றது தான் இவங்களோட எய்ம். அடுத்து அப்படியே கீழே வந்தால் அந்த ஃபியூச்சரிஸ்டிக். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த குவாட்காப்டரு, காரு, ரோபோட்டு, ஏஐன்னு சும்மா மிரட்டிட்டாங்க. பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. அடுத்து கொஞ்சம் அப்படியே போனால் வாய்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மியூசியம் ஆஃப் ஃபியூச்சரோட டாப் வியூவில் அப்படியே சுற்றி நம்ம பார்த்து ரசிக்கலாம். ஸோ இது நம்ம டே 3 காலையில் பார்த்தீங்கன்னா மியூசியம் ஆஃப் ஃபியூச்சர் போனோம். அண்ட் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெசர்ட் சஃபாரிக்கு போயிட்டுருக்கோம். இங்கே ஃபுல்லாக பாலைவனத்துக்குள்ளே தான் போகணும். அதனால் வந்து டெசர்ட் வண்டி தான் வரும். நாங்கள் 4x4 அதில் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் க்ரூசர் அமைச்சிருந்தாங்க. நம்ம ஊரில் தான் இது 2 கோடி ரூபாய் வண்டி. ஆனால் இங்கே ஜஸ்ட் 75 lakhs தான். அண்ட் அப்படியே ஒரு 1/2 hour கழிச்சு நம்மளோட ஒரு ஆக்டிவிட்டி ஏரியாவில் நிப்பாட்டி ஏடிவி பைக், ஸ்குவாட் பைக்ஸ்லாம் ட்ரை பண்ண சொன்னாங்க. இது வந்து நம்ம பேக்கில் வராது, நம்ம எக்ஸ்டர்னலாக பே பண்ணி தான் பண்ணணும். அண்ட் ஒன் டைம் வச்சு இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே ஆகணும் கண்டிப்பாக. இந்த அடுத்த ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா டியூன் பஸ்ஸிங். சும்மா ஆஃப் ரோடிங்கில் பண்ணி செதற விட்றாங்க. நம்ம வந்ததே இதுக்காக தான். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ், சூப்பர் ட்ரை. அண்ட் அடுத்த ஒரு 15 minutes நம்மளை ஃப்ரீயாக விட்டுருவாங்க. நம்ம அங்கே ஓடி ஆடி ஃபோட்டோஷூட்லாம் எடுத்து என்ஜாய் பண்ணிக்கலாம். அப்புறம் அங்கேருந்து ஒரு 30 minutes கழிச்சு நம்ம ட்ரைவ் பண்ணி போனால் நம்மளோட டெசர்ட் கேம்ப்க்கு வந்துடுவோம். சும்மா இங்கே எல்இடி லைட்ஸ்லாம் போட்டு பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்கும். அப்படியே ஒரு வேறு சிட்டிக்குள்ளே வந்த வைப் இருக்கும். ஈவினிங் அரபிக் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு கேமல் ரைட்லாம் முடிச்சுட்டு சும்மா அசத்தலான இந்த பெல்லி டான்ஸ் பர்ஃபார்மன்ஸை பார்க்க நம்ம வந்திருக்கோம். அண்ட் இங்கே பாலைவனத்தில் ஏராளமான மக்களுக்கு நடுவில் உட்காந்துக்கிட்டு இந்த அரபிக் சாங்கோட இந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்கவே ரொம்ப ரொம்ப புது வைப்பாக இருந்துச்சு. இப்போ நமக்கு முன்னாடி நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் ஷோ. அவ்வளோ ஈஸியாக ஃபயரை ஹேண்டில் பண்ணி மிரட்ட விட்றாங்க. பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. டெசர்ட் சஃபாரியோட ஃபைனலுக்கு வந்துட்டோம் நம்ம. இதுதான் அவங்களோட லாஸ்ட் ஃபயர் ஒர்க்ஸு. சும்மா மிரட்டலாக இருக்கும். இங்கேயுமே புஃபே சிஸ்டம் தான், ஆனால் சாப்பாடு ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்கும். ஸோ நண்பீஸ், நம்ம இப்போ டே 4ல் இருக்கோம். நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா துபாய் டு அபுதாபி ரோட் ட்ரிப் அடிக்கிறோம். நம்ம இப்போ வந்து நடுவில் வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் எக்ஸிட். இங்கே கொஞ்ச நேரம் சுற்றி பார்த்துட்டு அங்கே இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் நம்ம விசிட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கிளம்பி வந்த இடம் தான் சீ வேர்ல்டு. ஸோ லார்ஜஸ்ட் இண்டோர் தீம் பார்க்கில் பார்த்திங்கன்னா இதுவும் ஒன்று. உலகத்தில் எல்லா மூலையிலும் வாழ்கிற கடல்வாழ் உயிரினங்களை மொத்தமாக சேர்த்து இந்த இடத்துல நம்மளால் பார்க்க முடியும். சொல்லியே ஆகணும், நான் இந்த மாதிரி ஒரு பெரிய அக்வாரியம் பார்த்ததே கிடையாது. செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஆர்டிக் போலார் ரீஜன்லேருந்து டிராபிக்கல் ரீஜனில் இருந்து சாதாரணமான கடல்வாழ் உயிரினங்களை நம்ம எல்லாத்தையுமே இந்த இடத்துல பார்த்து ரசிக்க முடியும். அண்ட் இவங்க எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா கேட்டகிரிஸாக பிரிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா போலார் ஓஷனில் வந்துட்டு பென்குவின்ஸ் இருக்கும். என்லெஸ் ஓஷனில் வந்து ஷார்க்கு, ஸ்டிங்ரேஸ் எல்லாமே இருக்கும். ஆர்டிக் ஓஷனில் பார்த்திங்கன்னா சீ ஓட்டரும் சீ லயன்ஸும் இருக்கும். அண்ட் மைக்ரோ ஓஷனில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கடல்வாழ் உயிரினங்கள் இருக்கும். அப்புறம் டிராபிக்கலில் பார்த்திங்கன்னா டால்ஃபின்ஸை பார்க்க முடியும். இதெல்லாம் தாண்டி சீ வேர்ல்டு என்கவுண்டர் இருக்கும். அந்த இடத்துல தான் நம்ம வந்து சீலு டால்ஃபின்ஸ் கூட எல்லாம் இன்ட்ராக்ட் பண்ணி ஜாலியாக விளையாட முடியும். அண்ட் அதுலேயும் இந்த போலார் ரீஜன் பற்றி சொல்லி ஆகணும். பொதுவாக அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும் போலார் ரீஜன்ஸில் தான் பென்குவின்ஸ் வாழும். அது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ரீசிங் டெம்பரேச்சரில் இருக்கும், மைனஸில். நம்மலாம் உள்ளே போன உடனே விரைச்சிருச்சு. அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணி அதுங்களை வாழ வைக்கிறாங்க. ரொம்பவே பிரமிப்பாக இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹாஃப் டே, 1 day, 2 days கூட ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ விஷயம் இருக்குது.
ஸோ அடுத்து நம்ம வந்து ட்ராபிக்கல் ஓஷன் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெமிங்கோஸு, ட்ராபிக்கலில் உள்ள அத்தனை வகையான பேர்ட்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டால்ஃபின்ஸு, ரே ஃபிஷ்ஷு எல்லாமே இங்கே பார்க்கலாம். வெறும் பார்க்குறதுக்கு ஜூ மாதிரி இல்லாமல் நல்ல ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஆம்பியன்ஸை செட்டப் பண்ணி ரொம்ப பார்க்கவே மைண்ட் ப்ளோயிங்காக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு மறக்க முடியாத ஒரு இடம்னா அது எண்ட்லெஸ் ஓஷன். ஏன்னா இதை பற்றி சொல்லியே ஆகணும், அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு. பார்க்குற ஒரு விஷுவல்ஸுமே சூப்பராக இருந்துச்சு. உலகத்தில் இந்த மாதிரிலாம் ஒரு இடம் வந்து எக்ஸிஸ்டிங்கில் இருக்குன்றதை நம்ம மைண்டு ஏற்றுக்கிறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு மைண்ட் ப்ளோயிங்கான இடம் இது. உட்காந்து மணிக்கணக்காக பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு. இதெல்லாம் முடிச்சுட்டு மைக்ரோ ஓஷனுக்குள்ளே வந்த உடனே நம்மளுக்கான ப்ளே ஏரியாஸ் மாதிரி இங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். எல்லாமே சூப்பராக இருக்கும். உள்ளே வந்தோடனே நம்ம ஒரு குழந்தை மாதிரியே மாறிடுவோம், பெரியவங்களாக இருந்தாலும். குழந்தைங்களெல்லாம் என்கேஜ் பண்ணுற மாதிரி சூப்பரான டிசைனோட சூப்பரான ஒரு ஆம்பியன்ஸ் இடம் இது. தென் அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்க்கான வார்னர் ப்ரோஸ்க்கு இப்போ ரீச் ஆகிருக்கோம். அண்ட் இது ரொம்பவே ஒரு நாஸ்டாலஜியான இடமா இருக்கும் எல்லாருக்கும். ஏன்னா எல்லாருமே சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்துருப்பீங்க கண்டிப்பாக இந்த கார்ட்டூன்ஸ்லாம். அண்ட் நம்ம இப்போ உள்ளே போகலாம். இந்த உள்ளே வந்தனே பார்த்தீங்கன்னா அப்படியே லிட்டரலாக நம்ம ஒரு வேறு யூனிவர்ஸ்குள்ளே வந்த மாதிரியே இருக்கும். மேலே இருக்கிறனா சீலிங்னே தெரியாது, அப்படியே நெஜ உலகம் மாதிரியே இருக்கும். லிட்டரலாக இந்த இடத்துக்குள்ளே வந்தனே இது ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்குன்னு சொல்லலாம், மூவி செட்டுன்னு சொல்லலாம், கார்ட்டூன் ஜங்ஷன்னு சொல்லலாம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லெஜெண்டரி எக்ஸிபிஷன்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே எல்லா சூப்பர் ஹீரோஸும் பார்க்க முடியும், கார்ட்டூன் கேரக்டர்ஸும் பார்க்க முடியும். ஸோ குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் இது கண்டிப்பாக ஒரு சொர்க்கமாக இருக்கும் இந்த இடம். ஸோ நீங்கள் ஃபேமிலியாக வரீங்கன்னா இந்த இடத்த கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ஒரு ஃபேமிலி ஃபன் த்ரில்லர் ஸ்பாட்டாக இருக்கும்.
நம்ம இப்போ வந்திருக்க இடம் தான் பார்த்தீங்கன்னா யூஏஇலே உள்ள பெரிய மாஸ்கான ஷேக் ஜாயித் கிராண்ட் மாஸ்க். 30 ஏக்கர்ஸ் லேண்டில் 14 இயர்ஸாக அதை கட்டியிருக்காங்க. இது ஃபைனலாக 2007 தான் இதை ஓப்பனே பண்ணியிருக்காங்க. இந்த இடம் பார்க்க ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, காமாக, மைண்ட் ப்ளோயிங்காக, அமேசிங்காக இருந்துச்சு. அந்த ஆர்கிடெக்சரல் வியூஸு, ஆம்பியன்ஸு எல்லாமே பின்னியிருக்காங்க சும்மா. அண்ட் நம்ம இங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற ஃபுட் மேனியா ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு நம்ம திரும்ப துபாய்க்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ இது நம்ம டே 5 இன் துபாய். அண்ட் நம்ம இப்போ வந்திருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மிராக்கிள் கார்டன் துபாய். இது உண்மையாகவே மிராக்கிள் தான். ஏன்னா இது அமைஞ்சிருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாலைவனம். ஸோ ஒரு பாலைவனத்தில் எப்படா இவ்வளோ கலர்ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குதே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது துபாயில் எல்லா நாட்களும் இருக்காது, பர்டிகுலர் சீசனில் மட்டும்தான் இருக்கும். அண்ட் அந்த சீசனில் இதை நல்லாவே பராமரிச்சிருவாங்க. அண்ட் இங்கே இருக்கிற நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்திங்கன்னா டிஸ்னி இன்ஸ்பயர்டு ஸ்ட்ரக்சர்ஸாக தான் இருக்கும். அண்ட் இங்கே எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் விதவிதமாக ரகரகமாக பூக்கள் நிறைய இருந்துக்கிட்டே இருக்கும். நல்ல ஒரு ஃபோட்டோஷூட் ஸ்பாட்டு ஃபார் கப்புள்ஸு, சோலோ எல்லாமே எடுக்கலாம். அண்ட் இங்கே ஹைலைட்டாக ஒரு ஃபுல் எமிரேட்ஸ் மாடலில் ஃப்ளவர்ஸ் வச்சு அசத்திருப்பாங்க. அண்ட் எங்கே பார்த்தாலும் ஹார்ட் ஷேப்பில் சும்மா சூப்பராக இருக்கும் வியூஸ் பார்க்க. அண்ட் இந்த பார்க்கை சுற்றி பார்க்க இது துபாய் தானான்னு எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. அண்ட் இது துபாயில் மஸ்ட் விசிட் ஸ்பாட்னே நான் சொல்லுவேன். அப்படி நம்ம இந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு அடுத்து நம்ம வந்திருக்க இடம் தான் குளோபல் வில்லேஜ். இந்த குளோபல் வில்லேஜ் வருஷம் வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு கண்ட்ரிஸ் ரெப்ரசன்ட் பண்ணி அதுக்கான டிஷ்ஷஸ்ஸு, அங்கே இருக்கிற ஃபேமஸான ஐட்டம்ஸு எல்லாமே இங்கே கிடைக்கும். நம்ம ஊரில் நடக்கிற ட்ரேட் சென்டர்ஸ் மாதிரி இந்த இடத்துல குளோபல் வில்லேஜ். ஸோ இட்ஸ் மை டே 6 இன் துபாய். அண்ட் இன்றைக்கி லாஸ்ட் டேயில் நம்ம என்ன விசிட் பண்ண வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அயா யூனிவர்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா வாஃபி சிட்டி மாலில் இன்சைடில் லொக்கேட் ஆகிருக்கு. அண்ட் இந்த இடத்த பற்றி நான் எப்படி சொல்கிறது, இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லைட்ஸ், லேசர் பேஸ் பண்ணி தான் இருக்குது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இல்யூஷன்ஸாக இருக்கும். பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அண்ட் இந்த இடத்த பார்த்திங்கன்னா ஒரு 5 வகையாக பிரித்து வச்சுருந்தாங்க. தி ஃபால்ஸ், ஃப்ளோரா, பூல் அண்ட் செலஸ்டா. அதுலேயும் இந்த இடத்த பற்றி சொல்லி ஆகணும். சும்மா அவதார் படத்தில் வர மாதிரி ஃப்ளோரசன்ட் அந்த மரம் மாதிரி சூப்பராக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே செம்ம மைண்ட் ப்ளோயிங்காக இருந்துச்சு. இதுதான் அந்த ஃபால்ஸ், சும்மா ரிவர்ஸ் வாட்டர் ஃபால்ஸ் பேஸ்டு கான்செப்ட். அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லேசரு, லைட்ஸு அண்ட் பார்த்தீங்கன்னா இல்யூஷன்ஸு இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் பேஸ்டு தான் இந்த இடமே. சும்மா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபுல் எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் வேணும்னா இந்த இடத்த நீங்கள் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அடுத்து நான் வந்திருக்க இடம் தான் துபாய் க்ரீக். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்பர் ஃபீல் இருக்கும். இங்கே ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் இங்கே வந்து வியூ பார்த்து ரசிக்கலாம், ஜெட்ஸ்கி பண்ணலாம். அண்ட் அதை முடிச்சு நம்ம வந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா ஜுமேரா 2 பீச். அண்ட் இங்கே தான் நம்மளோட டே எண்டை நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். பொதுவாக ஒரு ட்ரிப்போட எண்டில் நம்ம பீச்சில் உட்காந்து அந்த சன்செட்டை பார்க்கும்போது அந்த கண்ட்ரியே நம்மளுக்கு தேங்க்ஸ் ஃபார் விசிட்டிங்னு சொல்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அண்ட் எனக்கும் அப்படி தான் ஃபீல் ஆச்சு. அண்ட் இங்கே நான் பீஸ்ஃபுல்லாக காமாக கொஞ்ச நேரம் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கிளம்பி ரூமுக்கு போயிட்டோம். ஸோ நண்பன் நண்பீஸ், இட்ஸ் மை டே 7 ஆன் துபாய்.
ஸோ நம்ம இன்றைக்கி கிளம்புறோம். இப்போ நான் ஏர்போர்ட் வாசலில் இருக்கேன். ஸோ இப்போ நம்ம உள்ளே போகலாம். கடையில் நீங்கள் 250 கிராம் செலவு பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே வேட் ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். நம்ம ஒரு ஜிஎஸ்டி மாதிரி இங்கே வேட் ரீஃபண்ட் இதை நம்ம கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ நண்பீஸ் நம்ம ட்ரிப்போட எண்டுக்கு இப்போ வந்துட்டோம். ஸோ இது என்னோட மறக்க முடியாத ஒரு மெமரிஸ் அண்ட் இதனோட ஃபஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பும் கூட. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். until then bye from Vicky. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.